ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். பீமா ஜுவல்லரியில் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணதுனால எவ்வளோ லாபம் கிடைச்சிச்சு, எவ்வளோ கிராம் எங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி கோல்டு காயினும் ஃப்ரீயாக கிடைச்சிது. அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீமா ஜுவல்லரிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் தரேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது டேட்டு பார்த்தீங்கன்னா 26/10/2024 அன்னைக்கு தான் இந்த ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு 1 கிராம் 22 கேரட் 916ஓட விலை பார்த்தீங்கன்னா 7285 ரூபா இருந்துச்சு. இந்த ஸ்கீமில் நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணேன். அட்வான்ஸ் புக்கிங் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ கிராம் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஸ்கீமோட திட்டக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மாதங்கள். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு வரலாம். நான் மாதம் 10,000 ரூபா அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணேன். 15 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அப்படின்னா 1,50,000 ரூபா டோட்டலாக 15 மாதத்துக்கு நம்ம கட்டணும். இந்த 1,50,000 ரூபாயும் நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். இந்த காசு பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் இந்த 1,50,000 ரூபாயும் பே பண்ணாங்க. அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறதுல நிறையவே லாபம் இருந்ததுனால தான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணோம். அந்த டைமில் காசும் இருந்தது. சரி, ஓகே, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி வச்சுட்டோம். உங்களால் அட்வான்ஸ் புக்கிங் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுறது நல்லது. ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ண முடியாது, அமௌண்ட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாதம் மாதமுமே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் எதா இருந்தாலுமே நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வாங்க. ஒரு 1000 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டு வாங்க. அப்போதான் தங்கம் எடுக்க முடியும் போல். ஏன்னா தங்கத்தோட விலை அந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. நான் சேர்ந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை கிராமாவே வர வைக்கக்கூடிய திட்டம் தான். நான் எப்போ இந்த மாதிரி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்தாலுமே நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை கிராமா வர வைக்கக்கூடிய திட்டத்தில் தான் நான் ஜாயின் பண்ணுவேன். அமௌண்ட்டாக வர வச்சோம் அப்படின்னா நமக்கு லாபம் இருக்காது. ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நகையை எடுத்துக்க முடியும். அதுவே கிராமா வச்சுட்டோம்னா அன்னைக்கு ரேட்டு படி நமக்கு கிராமாவே வர வச்சு கொடுத்துருவாங்க. திட்டக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கோ அந்த கிராமுக்கு போய் நம்ம நகையை எடுத்துக்கலாம். அதுதான் என்னைக்குமே லாபமா இருக்கும். நீங்களுமே தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைஞ்சிங்க அப்படின்னா கிராமம் வர வைக்கக்கூடிய திட்டத்தில் ஜாயின் பண்ணுங்க. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருந்தது 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபாயை அன்னைக்கு கோல்டு ரேட்டால நம்ம வகுக்கணும். வகுத்தோம்னா 1.372 கிராம் கிடைக்கும் 10,000 ரூபாய்க்கு. நான் கட்டியிருந்த அந்த 1,50,000 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் கிடைச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்வான்ஸ் புக்கிங் பண்ணதுனால எல்லா லாபம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அந்த கோல்டு காயின் எப்படி எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அட்வான்ஸ் புக்கிங் இருக்கிறதுனால நாங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோம். இந்த அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்லையோ அவங்க கொடுக்குற பேம்ப்ளெட்லையோ எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. அதாவது இந்த அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி எதுவுமே இருக்காது. நாங்களாக தான் விசாரித்தோம். இந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்டால் மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க இந்த பேம்ப்ளெட்டில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. அட்வான்ஸ் புக்கிங் பண்ண முடியும்னு சொன்னதுனால நாங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோம். 15 மாதத்துக்கு 10,000 ரூபா அப்படின்னா 1,50,000 ரூபா. இந்த 1,50,000 ரூபாயுமே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோம். 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டால 1.372 கிராம் கிடைச்சிது. அந்த 1,50,000 ரூபாய்க்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டால 20.590 கிராம் கிடைச்சிது. அந்த 20.590 கிராம் புக்ல வர வச்சு கொடுத்துருவாங்க. 15 மாசம் கழிச்சு நம்ம போய் நகைகளை வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் எப்ப மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா 25/1/2026 அன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுது. மெச்சூரிட்டி முடிஞ்சு நான் என்ன நகை வாங்குறேன் அப்படிங்கறதையும் நான் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாம நகைகளை வாங்கிக்கலாம். நான் அங்க நகைகள் எல்லாமே பார்த்தேன். வேஸ்டேஜ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். இப்ப நார்மலான நகைகள் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் 18% தான் இருந்தது. இந்த ஆன்டிக் நகாஸ் அந்த மாதிரியான மாடலுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் 20%க்கு மேலேயே இருந்தது. அதாவது 25-30 வரைக்குமே சில ஜுவல்ஸ்ல இருந்தது.
நாங்கள் வந்து நார்மலான ஜுவல் தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால எங்களுக்கு 18%க்குள்ளேயே நகைகள் வந்து கிடைச்சிரும். ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்ட வேண்டியதில்லை, நிர்வாகமே வந்து ஏற்றுப்பாங்க. நான் வந்து கேட்டேன், எப்படி நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்குறீங்க, எல்லா கடையிலையுமே ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி தானே ஆகணும், நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா கடையிலையும், அதாவது பெரும்பாலான நகை கடைகளில் வந்து தங்க நகை சேமிப்பு திட்டத்தோட திட்ட காலம் வந்து 15 மாதம் இருக்காது, அதாவது 11 மாதங்கள் மட்டும்தானே இருக்கும். இங்கே வந்து 15 மாதம் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை வந்து நாங்களே வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, ஜிஎஸ்டி இல்லாமல் நகை வாங்குறதுனால நமக்கு நிறையவே லாபம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அட்வான்ஸ் புக்கிங் பண்ணதுலேயுமே எங்களுக்கு லாபம் தான். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ நாங்கள் 26/10/2024 அன்னைக்கு 1 கிராம் 22 கேரட்டோட விலை வந்து 7,285 ரூபா வந்து இருந்தது. இந்த ரேட்டுக்குமே எங்களுக்கு 15 மாதத்துக்குமே வந்து எவ்வளோ கிராம் வருதோ அதை வந்து வர வச்சு கொடுத்துட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து இந்த கிராம் வந்து கிடைச்சிருக்கு. இதே நாங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னா கிராம் வந்து குறையும். ஏன்னா ஃபஸ்ட்டு மாதம் இருக்கிற கோல்டு ரேட்டே வந்து 15 மாதத்துக்கு இருக்காது. ஏன்னா மாதம் மாதம் வந்து அதிகரிக்கும், அப்படி இல்லைன்னா குறையும், ஒரு மாதம் குறையும் அதிகரிக்கும், அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கிராம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கம்மியாக தான் கிடைக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே தான் போகும் 15 மாதம் கழிச்சு. ஸோ ஓகே, நமக்கு வந்து காசு இருக்குது, சரி ஓகே இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, இது வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் எப்படி ஃப்ரீயாக கிடச்சிது அப்படிங்கிறத காட்டுறேன். அப்புறம் வந்து அந்த புக்கில் வந்து வர வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு காயினை வந்து பார்த்துடலாம். காயின் வந்து எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். காயின் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜாயின் பண்ண டேட்டு, அதாவது என்னைக்கு நாங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 26/10/2024 அன்னைக்கு ஜாயின் பண்ணும்போது உலக சேமிப்பு தினம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 3 நாட்கள் வந்து உலக சேமிப்பு தினமாக கொண்டாடுறாங்க. அதனால நாங்கள் வந்து பீமாவில் வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்லாம் அது ஃப்ரீ கிடையாது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிஃப்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸுமே நான் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன், கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து புரியும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மில்லிகிராம் வந்து காயின் வந்து கிடச்சிச்சு. வீடியோவில் பக்கத்தில் வச்சு நான் காட்டுற பாருங்க. இந்த காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்க. இது வந்து ஒரு 200 மில்லிகிராம் காயின் வந்து கிடச்சிச்சு எங்களுக்கு. கிஃப்டை விட இது எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தோணுது. ஏன்னா கிஃப்ட்டுனா நமக்கு வந்து ஓகே தான் கிஃப்ட்டும், ஆனால் காயினாக கொடுக்கறது வந்து என்றைக்குமே லாபம் தானே. ஏன்னா கோல்டு ரேட் அதிகரிச்சுட்டே இருக்கும்போது இந்த காயின் வந்து நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றதுனால காயின் எங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதுனால அன்னைக்கே நாங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டோம். அதனால இந்த காயின் வந்து கிடச்சிது. சரி ஓகேன்னு நாங்கள் அந்த காயினை வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுத்தாங்க. அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் கொடுத்தாங்க. இது எப்படின்னா நம்ம வந்து நகைகள் வந்து வாங்குறோம் அப்படின்னா அந்த செய்கூலி சேதாரத்திலேருந்து இந்த 1000 ரூபாயை வந்து கழிச்சிக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து நகைகள் வந்து பார்க்கும்போது இந்த 1000 ரூபா வந்து எங்களுக்கு ஒருத்தா படலை. நாங்கள் அன்னைக்கு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணோன்னே இது கொடுத்தாங்க. நாங்கள் அது சரி ஓகே. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா மார்ச் 31 வரைக்குமே இந்த வவுச்சர் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்போ வேணா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் அந்த வவுச்சரை யூஸே பண்ணலை. ஏன்னா இது எங்களுக்கு ஒர்த்தாவே படலை. இந்த 1000 ரூபா தள்ளுபடி அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை. இது நம்ம நிறைய நகை, அதாவது 5 பவுன் 10 பவுன் அந்த மாதிரி வாங்கினாதான் இந்த 1000 ரூபா வந்து ஏதாவது கொஞ்சமாச்சும் ஒர்த்தா இருக்கும். நாங்கள் சும்மா ஒரு 3 கிராம் தோடு பார்த்தோம். அதுக்கு வந்து இந்த 1000 ரூபாயை அப்ளை பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் பில்லு வந்து கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு இது பெருசாக ஒர்த்தாவே தெரியல. அதனால நாங்கள் இதை யூஸ் பண்ணலை அன்னைக்கு. அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த மார்ச் 31 வரைக்குமே, அந்த மார்ச் 31க்குள்ளேயே எங்களால் கடைக்கு போக முடியல. அதனால இந்த கிஃப்ட் வவுச்சர் எங்களால் யூஸே பண்ண முடியல. இது வேஸ்ட்டாக தான் போச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. இதில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.